வணக்கம். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பற்றி நம்ம சேனலில் நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம ஒரு ரிசல்ட்டோட இப்போ ஒரு கையில் நமக்கு திடீர்னு குழந்தைங்களுக்கும் சரி இல்லை நமக்கும் சரி எக்ஸிமா, இட்ஸ் டைப் ஆஃப் எக்ஸிமா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி பபிள்ஸாக வரும், அப்படியே வாரி கொட்டிடும். ஸோ அதை நம்ம ஆயின்மெண்ட்ஸ் தடவை அதிகமான எரிச்சல் வலி உண்டு பண்ணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கின் ப்ராப்ளமை நம்ம எப்படி ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ண முடியும், அந்த தழும்பு இல்லாமல் நம்ம எப்படி அதை ரெக்கவர் பண்ண முடியும் உணவு கட்டுப்பாடு மூலமாக, இது எந்த அளவு சாத்தியம் அப்படின்னு அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். எக்ஸிமால நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைஹைட்ரோட்டிக் எக்ஸிமா. இது எப்படி வரும்னா ஒரு பிளிஸ்டர்ஸ் மாதிரி, அம்மா போட்டு கொப்பளம் மாதிரி அப்படியே வாரி கொட்டிடும். மேக்சிமம் கையில் தான் அதிகமாக வரும். அப்புறம் கால்களோட பகுதியில், ஃபீட்டில், டோஸில், நம்ம ஃபிங்கர்ஸில், இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, மேனேஜ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். வித் ப்ராப்பர் டயட் இட் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம இப்படி எப்படி அந்த கேஸை க்யூர் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு கேஸ் ஸ்டடியோட தான் நம்ம இந்த பதிவு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான இயற்கை மருந்துகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் அவசியம், அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமாக்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் எல்லா விதமான எக்ஸிமாக்கும் பொருந்தும். ஏன்னா எக்ஸிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த எக்ஸிமாஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறோம், பிளிஸ்டர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதில் விதமான நீர் வடியறது, ஒரு மாதிரியான நமிச்சல் எடுக்கிறது, ஸ்கின் ரெட்டிஷாக அப்படியே மாறுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அது சுத்தமாக அப்படியே பொடிஞ்சு போயிட்டு நல்லா ஹீலாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன டயட்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், அதை பற்றின ஒரு ஸ்டடி தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிமாலையும் சரி, சொரியாசிஸ்லையும் சரி, இந்த மாதிரி தோள்களில் படைப்படையாக வர்றதும், அரிப்பு தாங்க முடியாத அரிப்பு இருக்கிறதும், ஸோ அதில் ஒரு மாதிரியான நமிச்சல், எரிச்சல், தூக்கத்தில் தொந்தரவு கொடுக்கறது, நீர் வடியறது, ஒரு மாதிரி சீல் நாற்றம் அடிப்பது, ரத்தம் அந்த புண்கள்ல இருந்து வெளியேறுதுன்னு நிறைய ஒரு தாங்க முடியாத கஷ்டங்கள் இருக்கு. ஸோ இதை சரியாகணும் அப்படின்னா முதல்ல உங்க மனதில் ஒரு மாற்றங்கள் இருக்கு. மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷனையும் சரி, கோவத்தையும் சரி நீங்கள் குறைச்சி மனதை அமைதிப்படுத்துவது தான் இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து முற்றிலுமாக நீங்கள் வெளிவரதற்கான ஒரு வழிவகைகள். ஸோ அப்போ மனம் அமைதியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சீராகும். ஸோ நம்ம இப்போ சொல்லக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல குடல் சுத்தி, ரத்த சுத்தியும் ஏற்படும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஹெர்பல் மருந்துகள்லாம் கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தாழம்பூ வச்சு நம்ம ஒரு சிரப், ஒரு மணப்பாகு மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ரத்த சுத்தி ஏற்படும். தாழம்பூ பார்த்தீங்கன்னா தோல் நோய்களை குணமாக்கக்கூடிய அற்புதமான பண்பு அதில் இருக்குது. அந்த மாதிரி அதனுடைய வேறு நம்ம பயன்படுத்தினா சிரங்கு, சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் குணமாகும். ஸோ இதை எப்படி நம்ம செய்யறது, இந்த மணப்பாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று தாழம்பூ கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷான தாழம்பூ. ஸோ நம்ம இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி தாழம்பூ இப்படி தான் இருக்கும். ஸோ தாழம்பூ வேர் கிடைச்சதுன்னா அந்த வேர் இதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி பாதிக்கு பாதி கம்மியாகணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கன்னா அது ஒரு 100 ml 150 ml வரைக்கும் நல்லா சுண்டணும். ஸோ இப்போ இந்த இதழ்களையும் இல்லை வேறு என்ன கிடைக்குதோ அதை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நாட்டு சக்கரை அந்த அளவுக்கு ஒரு 1/4 பாகம் இல்லை 1/2 பாகம் போட்டு நல்ல பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சி நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு நாளைக்கு 3 வேளை சுடுதண்ணியில் கலந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது ரத்தம் நல்லா சுத்தியாகும். இந்த மாதிரி அரிப்பு, உடம்பு பூரா அரிப்பு வர்றது இதெல்லாமே கம்மியாகும். சரி, ஓகே. இப்போ அடுத்து பரங்கிப்பட்டை சூரணம். இது நம்ம எல்லா விதமான தோல் நோய்கள், இன்னும் சொல்ல போனால் வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் போன்ற தோல் நோய்களுக்கு கூட அந்த காலத்தில் சித்தர்கள்
முன்னோர்கள் வந்து இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை பயன்படுத்தினாங்க. ஸோ நல்ல பசியை தூண்டும். இந்த மாதிரியான தோல் பிரச்சனை இருந்தாலே வயிறு மந்தமாக இருக்கும், எது சாப்பிட்டாலும் அரிப்பு வந்துடும். ஸோ அதற்குத்தான் இந்த பரங்கிப்பட்டை சூரணம். இது எப்படி நம்ம தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். பரங்கிப்பட்டை ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து துளசி சாறு ஒரு 25லேருந்து 50 மில்லி, சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். இது நல்லா பரங்கிப்பட்டையை சுத்தம் பண்ணிட்டு கருந்துளசி சாற்றில் ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊறிய பின்பு அதை எடுத்து காய வச்சு இடித்து சலிச்சு நாட்டு சர்க்கரை கலந்து அதை ஒரு நல்ல சூரணம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ரெடிமேடாக வச்சுக்கணும். ஸோ அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி கஷாயமாக தொடர்ந்து குடித்து வரும்போது நமக்கு இந்த மாதிரியான தோல் நோய்கள், சொரிசு, படர்தாமரை போன்ற பிரச்சனை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பர்டிகுலர் எக்ஸிமா ப்ராப்ளம், டைசைட்ரோட்டிக் எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய இந்த பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறத குறைக்கும். இந்த டைசைட்ரோட்டிக் எக்ஸிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு விதமான உடல் சூடு தான். ஸோ அப்போ பரங்கிப்பட்டை சூர்ணம் உடலுக்கு நல்ல அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ அப்போ அந்த உஷ்ணம் தணிக்கப்பட்டாலே இந்த மாதிரியான தோல் நோய்கள் வந்து கம்ப்ளீட்டாக கட்டுக்குள்ளே வந்துடும். திரும்ப திரும்ப வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காது. ஓகே, அடுத்து குடல் சுத்திக்கான ஒரு மருந்து ராத்திரி எடுக்கணும். கடுக்காய் தோல் பொடி அது வந்து 1 ஸ்பூன், அது கூட 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை நல்லா லைட்டாக சூடு பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் சுடுதண்ணியில் தினமும் தொடர்ந்து இரவு குடிச்சு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகள், சளி இதெல்லாம் வெளியேறும். இதெல்லாம் வெளியேறினாலே எந்த தோல் நோயாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே வரும். ஆனால் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது உணவு பத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதிகமான புளி உப்பு காரம் வேண்டாம். குள்ளக்கார அரிசி வாங்கிக்கோங்க. இது தோலுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான அரிசி. இந்த அதுவும் பர்டிகுலராக இந்த எக்ஸிமா ப்ராப்ளம்ஸ், அதுவும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டைசைட்ரோட்டிக் எக்ஸிமாக்கு இது நல்ல உடம்புக்கு தேவையான அந்த குடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சளியெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹெர்பல் மருந்துகள் எடுக்கிறதுனால நமக்கு இது நல்லாவே உடம்புக்கு செரிமானமாகி இந்த ப்ரோபியோட்டிக்ஸ் தான் தோல் நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவை அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். ஸோ மருந்துகளை விற்பதற்கு பதிலாக நீங்களே எப்படி உங்களை சரி பண்ணி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கம். ஸோ குள்ளக்கார அரிசி வாங்கி நல்லா வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அதை கரைச்சி சின்ன வெங்காயம், மோர், உப்பு போட்டு காலையில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் நம்ம பிரேக் பண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக ரெஜினுவேட் ஆகுது. ஸோ உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடம்புல உருவாகுது. ஓகே, அடுத்து அருகம்புல் மிளகுச்சாறு உடம்புல இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தி, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியேறதுக்கு அருகம்புல் மாதிரி ஒரு தோஷ நிவர்த்தி சாறு இருக்க முடியாது. ஸோ அருகம்புல் ஒரு 25லேருந்து 50 ml கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி அந்த சாறு பிழிஞ்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன். இந்த டைசென்ட்ரோட்டிக் இந்த எக்ஸிமால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம இப்போ ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி சீக்கிரமாக அந்த பிளிஸ்டர்ஸ் வந்து மறைஞ்சிரும். அடுத்து எடுக்க வேண்டிய ஒரு பழச்சாறு ஆப்பிள், நெல்லிக்காய், அன்னாச்சி இதை 3ஐயும் போட்டு அடித்து நல்லா வடிகட்டி சாறு பிழிஞ்சு தொடர்ந்து 10-15 நாட்கள் குடிக்க ரத்த உற்பத்தி ஏற்படும். பிளட்டு நல்லா ஊறினாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்த இடம் தெரியாமல் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். சரி, இதில் எடுக்கக்கூடாத உணவு ஏபிசி ஜூஸ் எடுக்கக்கூடாது. கேரட், பீட்ரூட் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரம் ஹீல் ஆகாது. ஸோ இதை நீங்கள் அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். நான்வெஜ் ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. அப்புறம் திரும்ப திரும்ப ஸ்கின் ப்ராப்ளம் தொடர்கதையாகி அதிகமாகும் கட்டுக்குள்ளே வராமல். நோ ரீஃபைன் ப்ராடக்ட்ஸ், மைதா போன்ற எந்த ப்ராடக்ட்ஸும் எடுக்கக்கூடாது. இதுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த பிளிஸ்டர்ஸ்க்கு தடவக்கூடியது குங்குலிய வெண்ணெய். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம முயற்சிகள் தான் எடுக்க முடியும். இறைவன் தான் அதற்கான பலனை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையுடன் நம்ம சித்தர் கோயில்களில் வாங்கின விபூதியை மறக்காம இந்த குங்குலிய வெண்ணெயில் ஒரு 2-3 சிட்டிகை கலந்து தொடர்ந்து அதை தடவிட்டே வரும்போது சீக்கிரமாக மறையும். உள்ளுக்கு ஒரு சிட்டிகை போட்டு தொடர்ந்து குடித்து வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட காத்துகள் வெளியேறினாலே தோல் நோய்கள் அற்புதமாக குணமாகும். இதுதான் தோல் நோய்கள் நிரந்தரமாக சரியாவதற்கான ஒரு அற்புதமான வழிமுறைகள். சரி, இப்போ நம்ம போதுமான தகவல் இந்த பர்டிகுலர் எக்ஸிமா ப்ராப்ளம் பற்றி, இந்த டைசைட்ரோட்டிக் எக்ஸிமா பற்றி கொடுத்தாச்சு. ஸோ மேலே ஆயின்மெண்ட்ஸோ வேற மாதிரியான க்ரீம்ஸோ பூசி அதை இன்னும் ரணமாக்கிக்க வேண்டாம். அது இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா ரெட்டிஷாக மாறிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம சொன்ன குங்குலிய வெண்ணெய்
எக்ஸலண்ட்டாக சூட் ஆகும். ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம இப்போ சொன்ன தகவல் இந்த டைசைட்ரோடிக் எக்ஸிமாக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான எக்ஸிமா தோல் நோய்க்கு பொருந்தும். ஸோ யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். சோரியாசிஸ்க்கு, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு, அந்த மாதிரி எக்ஸிமாக்கு தனியாக, ஸோ தனித்தனி பதிவுகள் ரொம்ப தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம கிளினிக்கில் நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ மருந்துகளை விற்கும் வேலை மட்டும் பார்க்காம உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும், உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சிறு சிறு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் காரணமாகவும் எப்படி ஒரு பெரிய நோய்கள் இருந்து நாம் தேற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்கு நீங்கள் உங்கள் பற்றிய தகவல் வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.